ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ண போகிறேன். பன்னீர் பாருங்கள் 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு பட்டர் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன், பெரிய ஸ்பூனில். அப்புறம் இதுக்கு மசாலா முந்திரி பருப்பு ஒரு 8 முந்திரி, முழு முந்திரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பொடியாக இருந்தால் பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுக்கு தக்காளி 3 எடுத்துருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி பாருங்கள். நம்ம இது எல்லாமே வதக்கி தான் அரைக்க போகிறோம். வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்றே ஒன்று நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மல்லித்தூள் 1½ ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், சிக்கன் 65 மசாலா நான் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நான் பட்டர் மசாலா கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு நீங்கள் பேஸ்ட்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 10 பல் பூண்டும் கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த எண்ணெயிலேயே. பாருங்கள், இந்த மாதிரி பேன் வச்சுருக்கேன் அடுப்பில். கொஞ்சம் சூடாகட்டும். நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, முந்திரி நம்ம நல்லா வதக்கிட்டு அரைக்கணும். பாருங்கள், இது கொஞ்சம் சூடாகட்டும். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் பொடி பொடியாக வெங்காயம் கட் பண்ணி போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வதக்குறேன். உங்களுக்கு வேணான்னா ஒரு 4 பீஸாக, ஒரு முழு வெங்காயத்தை 4 பீஸாக கட் பண்ணி கூட நீங்கள் வதக்கிக்கலாம். பாருங்கள், கலர் ரொம்ப சாஃப்ட் ஆகணும். வெங்காயம் ரொம்ப கலரெல்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் வீவர்ஸ், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் நம்ம முந்திரி பருப்பு எடுத்தோம் இல்லையா, அதை போட்டு வதக்கலாம். இதுக்கு தேங்காயெல்லாம் போடக்கூடாது. இந்த முந்திரி பருப்பு, தக்காளி, வெங்காயம் இதுதான் நமக்கு அந்த திக்னஸ் கொடுக்கும் கிரேவிக்கு. தக்காளி பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வதக்கிறதால சீக்கிரமாகவே வதங்கும் தக்காளியும். பாருங்கள் வீவர்ஸ், இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிட்டு நல்லா மசிஞ்சிடுச்சு பாருங்கள் தக்காளி. உங்களுக்கு தோல் வேணான்னா கூட நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க தக்காளியில். நான் அப்படியே போட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது நம்ம ஆற வச்சிடலாம். இதே பேனில் நம்ம பன்னீரை கொஞ்சம் எண்ணெய் போட்டு வறுத்து எடுத்துடலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய்லாம் போடாதீங்க, கசக்கும். கடலை எண்ணெய் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கோல்டு வின்னர் சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கோங்க. பாருங்கள், இது எடுத்துகிட்டு இதே பேனில் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். பாருங்கள், இது கொஞ்சம் சூடாகட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை கொஞ்சம் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் அப்படியே வதக்காமல் கூட எண்ணெயில் கொஞ்சம் வதங்காமல் கூட போடலாம். அப்படி போட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பு. எல்லா சைடும் ஒரே கலராக வர மாதிரி பன்னீரை கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம தக்காளி போட்டு வதக்கணும் இல்லையா, அந்த கலர் பன்னீரில் ஒட்டியிருக்கு. அது பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி எல்லா சைடும் கொஞ்சம் இதுவாகிற மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வதக்காதீங்க, பன்னீரை ஹார்ட் ஆகிடும். லைட்டாக வதக்கி எடுத்தால் போதும்.
நீங்கள் வந்து அந்த பன்னீர் தீஞ்சிடுச்சின்னு நினச்சிக்காதீங்க. நம்ம தக்காளி போட்டு வதக்கணும் இல்லையா பேனில், அந்த கலர் தான் ஊட்டியிருக்கு. பன்னீர் வந்து கரெக்டாக தான் வறுபட்டு பாருங்கள். இப்போ வந்து இது வதங்கிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம், தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கிரேவியை வந்து நம்ம தாளிச்சிடலாம். இதே பேனில் நம்ம வந்து அந்த கிரேவிக்கு வந்து மசாலா செஞ்சு போட்டுக்கலாம். பாருங்கள், இது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம பட்டர் யூஸ் பண்ணலாம். இந்த நம்ம வெங்காயம் வதக்கணும் இல்லையா, அதுவும் மசாலா பாருங்கள் நல்லா திக்காக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது தனியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. பாருங்கள், 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் போட்டுக்கிறேன். கடைசியாக வந்து நம்ம மேலே போட்டுக்கலாம் பட்டரு. அப்போ தான் நல்லா அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். பாருங்கள், இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா, அது வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரிஞ்சி இலை ஒன்று எடுத்துருக்கோம். இதுக்கு லவங்கம், பட்டை, ஏலக்காய் நான் எதுவுமே போடலை. ஏன்னா நான் அந்த பட்டர் மசாலா பவுடர் போடுறேன் இல்லையா, பன்னீர் பட்டர் மசாலா, அதனால தான் நான் போடலை. உங்களுக்கு வேணால் சோம்பு கூட நீங்கள் வெங்காயம் வதக்கும் போது ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஃபயரை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க ஸ்லோவில், இல்லைன்னா ரொம்ப தீஞ்சிடும். அதிகமாக அனல் வச்சிங்கன்னா பாருங்கள். இது பாருங்கள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வறுபடட்டும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த பட்டரில். இது கூட ஒரே ஒரு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி நான் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். பாருங்கள் விவர்ஸ், இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, தக்காளி, வெங்காயம், அப்புறம் முந்திரி பேஸ்ட்டு, நம்ம அதை போட்டுக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் இந்த திக்னஸ் வரும் நல்லா கிரேவியில். பாருங்கள், இந்த மசாலாவை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் பச்சை வாசனை அடங்கட்டும், அப்புறமா நான் தண்ணி போடுறேன். இது கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். பாருங்கள், இப்போ வந்து தனியாத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் 65 மசாலா நான் 3மே போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். இந்த பச்சை வாசனை கொஞ்சமாக அடங்கட்டும். நான் தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷம் நான் அப்படியே மூடி வச்சிடுறேன். நான் இன்னுமே உப்பு போடலை. இது கொஞ்சம் கொதிக்கிட்டோம், அப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. எண்ணெய் வந்து பாருங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஓரமாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைச்சோம் எல்லாம் மசாலா ஓட்டியிருக்கோம், அதில் கொஞ்சமாக தண்ணி போட்டு நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி, நம்ம எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ தண்ணி போட்டுக்கலாம். ஃப்ளேமை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு செய்யுங்க. நம்ம முந்திரி பருப்பு போடுறோம் இல்லையா, அதனால கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால் நீங்கள் குறைச்சி வச்சுட்டு செய்யுங்க. அப்புறம் தண்ணி போட்ட வாட்டி நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க ஃப்ளேமை. பாருங்கள், நான் இவ்வளோ தண்ணி போடுறேன். இன்னும் போய் பாருங்கள், கலந்தா இன்னும் கொஞ்சமே திக்னஸாக தான் இருக்குது. நமக்கு எவ்வளோ கிரேவிக்கு தண்ணி வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சமாக நான் தண்ணி போட்டுக்கிறேன். இது ஒரு கொதிக்கட்டும், கலந்து விட்றேன். ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். இது நல்லாவே கொதிக்கட்டும். பாருங்கள் விவர்ஸ், ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள்.
இந்த அளவுக்கு பாருங்கள். மேலே எல்லாமே கொஞ்சம் நம்ம போட்ட பட்டர்லாம் மிதக்குது பாருங்கள் கொஞ்சம். பாருங்கள் இப்போ வந்து நம்ம பட்டர் மசாலா எடுத்தோம் இல்லையா, பன்னீர் பட்டர் மசாலா, அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதுக்கு உப்பு வந்து இது வரைக்கும் நம்ம போடவே இல்லை. நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கலந்து விட்டு நம்ம மசாலா போட்டுக்கலாம். பாருங்கள் நான் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக போட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு செக் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த பவுடர் தான் நான் எடுத்திருக்கேன், எவரெஸ்ட் இது. பாருங்கள் இதை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இது பன்னீர் மசாலான்ட்டே போட்டிருக்கோம் மேலே, அது பார்த்து வாங்குங்க. பாருங்கள் நான் போட்டு கலந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா பன்னீரை, அதை நம்ம போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு மூடி வைக்கலாம். நம்ம பன்னீரில் வந்து நம்ம கிரேவியோட டேஸ்ட் இறங்கணும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு மூடி வைக்கலாம். நல்லாவே கொதிக்கிட்டோம். பாருங்கள் நம்ம எவ்வளோ தண்ணி போட்டோம், இன்னுமே திக்காக தான் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ கிரேவி அவ்வளோ திக்காக செஞ்சுக்கோங்க. பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். பாருங்கள் நல்லாவே கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தியும் பட்டர் க்ரீமும் இருந்துச்சுன்னா, மில்க் க்ரீம் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி மெலிசாக கட் பண்ணி போட்டு, பட்டர் வந்து 2 ஸ்பூன் நம்ம மீத்தி வச்சுருந்தோம் இல்லையா, 4 ஸ்பூன் சொன்னேன், 2 ஸ்பூன் போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு. மீதி 2 ஸ்பூனை மேலே போட்டுக்கலாம். பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம், நம்ம பட்டர் போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து 2 ஸ்பூன் பட்டரும் வந்து நான் மேலே போட்டுக்கிறேன். பாருங்கள் நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பார்க்குறதுக்கே சாப்பிட தோணும். அவ்வளோ நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டாக. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் இன்னும் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக லைட்டாக கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பன்னீர் பட்டர் மசாலா. சப்பாத்தி கூட, நான் கூட, இடியாப்பத்து கூட, தோசை கூட நீங்கள் இது தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். புலாவ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கே பாருங்கள் எப்படி இருக்குது கலர்ஃபுல்லாக. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே பாய்.